என்ன சாமி முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்க? எதுக்கு? இங்க வாங்க பக்கத்தால. என்ன பண்ண போறீங்க? என்ன நறுக்க முடியாம அப்படியே ஏன்னா கல்லை நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு இருக்க. அப்படி இது கேரட்டு. அண்டு அப்பா அப்பா இது என்ன மேலேயே ஏறி உட்காந்துட்டு இருக்குது ஸ்டாப் மேலே. அப்பா சைஸ் பாரு. ஓ இவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் கொடுத்தாங்களே அந்த கேரட். ஊட்டியில இருந்து அந்த கேரட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இன்னும் என்ன விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன சொன்னாங்க அவங்க இங்கே வர்றது எல்லாமே வந்து நம்ம பழமுதிர் நிலையம்ல வாங்குறதோ இல்லை எந்த மார்ட்ல வாங்குறதுமே எப்பயாவது இந்த சைஸ் இந்த இல்ல வரும், ஏதோ ஒரு நாளைக்கு வரும் என்னமோ. ஆனா நான் போறப்பலாம் கடைசி பீஸ் சின்னதா குட்டி குட்டியா பார்த்துருக்கேன். இல்ல இருக்கு, நான் பார்த்துருக்கோம், நாங்க பார்த்துருக்கோம். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்குது, நல்லா பார்க்கறக்கே அப்படியே இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங்க்கு போயிரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு வருது. அவங்க வச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. சரி சரி சரி. ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா, கண்ணில் வேலை இவ்வளோ கேரட் பட்டுருச்சா, அதனால எனக்கு வந்து ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. ஓ அதான் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கியா? ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்? ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். ஓ கேரட் ஹல்வா, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே சரி. அம்மா அதுக்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இது என்ன பண்ண போறீங்க? ஸோ இதை வந்து குக்கரில் போட்டு மேஷ் பண்ணிட்டு வேக வச்சுட்டு மேஷ் பண்ணிட்டு நம்ம நெய் போட்டு தாளிச்சுக்கலாம். நெய் போட்டு உப்புமா தாளிக்கிறோம். இல்ல நெய் போட்டு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஏதோ ஒன்று பண்றீங்களா ஸ்வீட்? ஓகே ஸ்வீட்னாவே எனக்கு சூப்பர். ஓகே சரி. இப்போ என்ன பண்ண போறீங்க? அப்போ வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் பால் ஊற்றி வேக வச்சிருங்க. அப்போ இன்னும் சூப்பர். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கேரட் போட்டு வேக வச்சுக்கலாம். கல்லு மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த பச்சையா இருக்கிறது என்ன ரொம்ப பழசா இல்ல? இல்ல அது உள்ளவே அப்படித்தான் இருக்கும். அப்படியா? இதெல்லாம் ஒயிட்டா தான் இருக்காது. எங்க அத கேட்டேன். இது ரொம்ப முத்துன இது ரொம்ப அறுக்கறக்கே. சரி இந்த ஒரு பீஸ் வச்சிடுறேன். நிறைய இருக்கா? இல்ல அது ஒன்று மட்டும் தான் இருக்கு. அதான் ஒரே ஒரு பீஸ் மட்டுமா? அவங்க கட் பண்றப்ப கடைசியில மட்டும் ரொம்ப ஹார்டா இருந்தது. இது வேகறதுக்கு எவ்வளவு விசில் விடுறது? ஒரு 6 விசில் விடலாம்னு நினைக்கிறேன். விடு நல்லா. ஆமா ஆமா. பால் நான் இங்க ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருக்கியா? சரி ஊத்தி பேலன்ஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எங்க போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஊத்தி ஒரு ஹாஃப் கிளாஸ் போதும். ஒரு 5 விசில் விட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மேட்ச் ஆனா நல்லா நமக்கு. சரி 6 விசில்ஸ் விட்டுறோம். சரி. ஏலக்காய் பொடி இது பண்ணணும். அது இங்க ரெடி பண்ணணும். ஓகே. டக்கு விசில் வரப்ப அரைவ் ஆயிட்டீங்க. விசில் இன்னும் எத்தனை விசில் வரணும்? இன்னும் நம்ம கணக்குப்படி 5 விசில் வரணும். 5 விசில். எப்படி அதுக்குள்ள டச் அப் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ஆமா மேக்கப் ஃபர்ஸ்ட் இந்த தோலோட போடலாம் தான் நினைச்சேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த தோல் நடுவில் வந்து கடுப்பாகும். அதனால தான் நான் வந்து 3 இல்லம்மா 3 தான் வந்துச்சு. ஓபன் பண்ணிட்டேன், நல்லா வெந்திருக்கு. அந்த பால் சாமி, அந்த பாலை வந்து அந்த இதுல எங்க ஏதாவது ஒரு கப்லையா எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிடுறதா? வடிச்சிட்டு அப்புறம் பண்ணிக்கும். இங்க வந்து இந்த வடக்கல்ல இது பண்ணிக்கலாம்ல? ஆமா வடக்கல் எடுத்துக்கலாம். அப்ப அதுலயே பண்ணிருமா?
டம்ளர் ஒரு டம்ளர் தான் வருமா? இல்லை அதுக்கு நிறைய வரும். அந்த அது வடக்கல்ல ஏன்னா நெய் ஊற்றுவோம்ல நம்ம இப்போ வடக்கல்ல. கரெக்டுமா. இன்னும் கொஞ்சம் நல்லா சர்க்கரை போட்டு அது சர்க்கரை கரையணும் இல்லை? பரவாயில்ல ஒன்றும் அது எடுத்து அந்த பீஸ் எடுத்து இதில் போட்டு அதுலேயே அப்படியே எடுத்து இதில் போட்டு பார்க்கலாம். போட்டு அப்படியே என்ன சேர்க்கு பார்க்கலாம். சரி இங்கே வச்சுருக்கோம். எனக்கு கொஞ்சம் கான் வாசம் அடிக்குது. ஆனால் கான் ஸ்மெல். ஆமாம், கானை குக்கரில் விசில் வேக விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் அடிக்குமே. இந்த ஸ்மெல் அடிக்குது. எக்ஸாக்டாக அப்படி அடிக்குதுமா. நீ இந்த கேமரா போட்டு நான் ஆசைக்கிறேன். அப்படியே அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவைப்படுதோ? ஆமாம், உனக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது. நீ கட் பண்ணுறோக்கே. அது இந்த சைஸுக்கு நசுங்குது. இல்லை நசுங்குதுமா. ஸோ இப்போ தான் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பால்லே கிண்டிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பால் சுண்டுற அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். வேகட்டும். இது பால் சுண்டதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகே. இது சமயம் முந்திரி திராட்சை இதுன்றக்கா? ஆமாம்மா, அதுதான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஏலக்காய் இது ஒன்று வச்சிட்டியா? ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். சுகர் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாகணும். கொஞ்சம் சரி, அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 2 இது பண்ணி அதுலேயே அப்படியே ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை சரி, பரவாயில்ல எடுக்க வேண்டாம், கை வைக்க வேண்டாம், விட்டுரு. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து போட்டுருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஆயில் போட்டு அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும்போது அந்த இருக்கிற திராட்சை போட்டு இங்கே இது போட்டு ட்ரை ஆயிடுச்சா? நீ கொஞ்சம் கொதிக்குது. சுத்தமாக தண்ணி நாலு மாதிரி ஸோ அம்மாவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன சிக்க வச்சுட்டேன்னு ஒரு லுக் கொடுறாங்க. ஆமாம், நீ செஞ்சு கொடுப்ப, நம்ம சாப்பிடலாம். நான் செய்யறேன் சார், நீ தான் வந்து அப்புறம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சரி, நமக்கு சந்தோஷம், நானும் கொடுத்துட்டேன். சரி, இப்போ செய்யறது என்னடா பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் நீ செய். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ சுகர் போட்டுக்கலாம். போதும். எதுக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், 1:1 போடலான்னு பார்த்தா அதிகமாக இருக்கும் போல. ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். பெருசாக இருக்காது, கொஞ்சம் இருக்கும். பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா வாட்டரி ஆகுது. சுகர் போட்டோடனே நல்லா தண்ணி விடுது.
இருந்தது நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் தெரியுதா? ஆமாம். என்ன கன்சிஸ்டன்சியா, இது ஒரிஜினல் கலர் பாரு. சரியான கலரு, சரியான கன்சிஸ்டன்சி. இது கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் லைட்டா இப்போ வந்து நம்ம தாளிச்சது கொட்டிடலாம்ல. கொஞ்சம் தாளிச்சு தாளிச்சு ஃப்ரை பண்ணது தானே, ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு போடலாம், சும்மா அப்படியே ஒரு பிஞ்ச். அப்பதான் வந்து சக்கரை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். இதோடய மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். எப்போ அல்வா என் பிளேட்டுக்கு வரும்னு தெரியலையே. ஓ மை காட், வரும். டெம்டிங்காக இருக்குது, செம்ம டெம்டிங்காக இருக்குது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். கொஞ்சம் இதாக தெரிக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம்ல. இல்லை கொஞ்சம் சிம்லேயே இருந்து இதாகும். ஓகே, கொண்டாடும். அப்பதான் அல்வானாலும் நெய் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த நெய் அப்படியே இழுத்து பாரு, இழுத்துக்குவோம். அது சரி. ஆனால் நெய் அல்வானா பாரு, நெய்யை ஊற்றினாதான் அல்வா. தினமா நீ வெங்கட்பட் சிஸ்டர் மாதிரி ஊத்துற. அப்படி இல்லைம்மா, நெய்யினாவே அல்வா இருந்தாதான் நெய் சூப்பராக இருக்கும். நல்லா சுண்டிடுச்சு. ஆமாம், நீ அப்படியே நெய் மேலே வரணும். இப்போ நான் வந்து அந்த இந்த ஏலக்காய் பவுடர். நல்லா சுண்டி பக்கத்தால் நிற்கிற எனக்கே வந்து தெரிக்குது நல்லா. வச்சுக்கணும். அல்வானாவே கிண்டணும். நல்ல வேலை அந்த ஸ்டேஜில் நான் வரல. நான் ஏதோ டக்குன்னு முடிஞ்சிடும் தெரியும். இப்போ இனியும் அப்படியே நெய் அப்படியே இனியும் டைம் ஆகும், 5 minutes ஆகும். கொஞ்சம் டைம் இருக்கும். ஒட்டாது, கடக்கல்ல ஒட்டாம வரணும். ஒட்டாம ஆனால் நெய் அப்படியே மேலே அப்படியே வருங்க. அப்படியே வருது, அப்படியே வரணும். அது நீ ஊத்துன நெய் கண்டிப்பா வரும். என்னம்மா இன்னும் நல்லா நெய் ஊற்றணுமா? நீங்க என்னமோ நெய் ஊற்றாதீங்க. எனக்கு நெய் அதிகமா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அது ரொம்ப அளவா சாப்பிட்டா நெய்யை நிறைய ஊற்றி செஞ்சாதான் அல்வா. ஏன் இல்லை, நிறைய பேர்த்துக்கு நெய் ஊற்றினா பிடிக்க மாட்டேங்குது. அது என்னமோ எனக்கு தெரிஞ்சு உங்க ஏஜ்ல எல்லாம் கொலஸ்ட்ரால் நாங்களாம் அப்படி இல்லை. ஸ்வீட்னா கொலஸ்ட்ராலாவது ஒரு கையாகுது. நான் ஒரு கை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம். இப்படிதான் எப்படி வருது பாரு, மின்னது பாரு. ஆமா ஆமா, போக போக. ஆமா, இப்ப தெரியல. ஆமா, அந்த ஈரமெல்லாம் சுகர் இருக்கிற வரைக்கும் கரையிற வரைக்கும் தெரிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தெரியல. ஆமா, ஒரு வழியா 10 minutes ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு. 10 minutes மேலேயே இருக்கும். அதுக்கு மேலே எல்லாம் கிண்டு 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 இப்படி ஒரு கிளாஸ் அந்த பூசணி கல்வாக்கு வரும்லமா, ஒரு கிளாஸ் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு பாரு. இப்போ இதை போட்டோம்னா முடிஞ்சது. ரெடி. வாவ், செம்ம டெம்டிங்கா இருக்கு. சரி, சீக்கிரம் ஒரு பிளேட்ல போட்டு கொடுங்க. எடுங்க பிளேட் எடுங்க. சுட ஹல்வா பிளேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். டேஸ்ட் பண்றேன். சூடா இருக்கு போது. வேற மாதிரி எனக்கு வந்து என்னது பிளேட் 1 நிமிஷம் கூட ஆகாதட்டு முடிச்சிட்டு இருக்க. நான் கமெண்ட் சொல்ல போறது. ஆஹா, அப்புறம் போமா. ஏன் நான் போய் சாப்பிட மாட்டிருக்கேன். எங்க குடு நான் இன்னொரு வாய் வச்சு பார்த்துறேன். எங்க
சூப்பர். சீரியஸா நீங்க வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, வேற மாதிரி வந்திருக்கு. நான் டக்குன்னு சூடாறக்குள்ள போய் காலி பண்ண. நானும் வீடியோ கட் பண்ணிட்டு சரி அடுத்த சொல்லி முடிச்சிட்டு வீடியோ கம்ப்ளீட். நல்ல வீடியோல மீட் பண்றோம்.